வணக்கம், வெல்கம். ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஹோப்ஃபுல்லி லைட்டில் என் முகரக்கட்டை உங்களுக்கு தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் கேரளாவில் இருக்கேன். ஒரு செம்ம மழை பெய்யுது. நான் சைலண்டாக இருந்தவங்களுக்கே சவுண்டு கேட்கும். மழை பெய்யுது அப்படின்னா இது வெறும் மழை கிடையாது, புயல் மழை. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது, இல்லை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கூலி டாக் ஆஃப் த டவுனு, டாக் ஆஃப் த இதுதாங்க தமிழ்நாடு. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப்பு பயங்கரமாக ஆயிடுச்சு படத்துக்கு. பிகாஸ் லோகேஷ் கனகராஜ், சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள், நாகார்ஜுனா இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, ஆமீர் கான் இருக்காரு. ஏகப்பட்ட கேஸ்டிங்குங்க, ஒரு மல்டி லெவலில் பண்ணியிருக்காங்க. 500 கோடி 1000 கோடி எடுக்குமான்றது வேற விஷயம். ரைட் நவ் ட்ரெய்லர் வந்துடுச்சு. அண்ட் எப்படி இருக்க போகுதுன்றது ஐ டோன்ட் ஹாவ் அன் ஐடியா அட் ஆல். இந்த ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். சார் கார்லனா நமக்கு ஸ்பீக்கர் இருக்கு, செம்மையா சவுண்டு கேட்கும். சார் உங்க முன்னாடி அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ளே பண்றேன். எனக்கு தெரிஞ்சு சன் மியூசிக், சன் டிவி காரங்க பிளாக் பண்ணாம இருந்தா சந்தோஷம். நான் ஃபுல்லா கூட காட்ட விரும்பல, இந்த மாதிரி சைட்ல வச்சே நான் பாக்குறேன். நடுநடுல பேசுவோம், அட்ஜஸ்ட் பண்ணீங்க. உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. 3 2 1 போடு தலைவா. சப்டைட்டில்ஸ்லாம் நமக்கு வேணாம். போடு. எவ்வளவு நிமிஷம்? 3 நிமிஷம். பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்கிறது. யார் வாய்ஸ் இது? ஓகே, இந்த உலகத்துல இருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா நான் ப்ரொடக்ஷன் வேல்யூ பா. டிசாஸ்டர். ஏய் இவரு நாகார்ஜுனா மட்டும் அவனுக்கு பெரிய ஆளான மாதிரி. ஆமீர் கான் அவனுக்கு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்ணிட்டானுங்க சார். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஏ ரேட்டடுங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்களோட ஒரு ஃபர்ஸ்ட் படம் இது. கம்ப்ளீட்லி ஏ ரேட்டிங்கு. ஸ்கிரீன்ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அவர்கள் கரெக்டாக இருக்காப்புல. என்ன ஸ்டைலாக இருக்காரு மனுஷன். சத்யராஜ் இங்க இருக்கிற 14,400 பேர் எனக்கு தேவை. அந்த ஒரு புள்ளி போடு. என்ட்ரி அனிருத் பழைய படம் போடு. 30 வருஷமா அவனுக்கு தெரிஞ்சது அனிருத் ப்ரோ எதிர்பார்க்கலப்பா. ஏ ரேட்டட் 74 வயசு மெஜஸ்டிக்கான மனுஷன் உபேந்திரா அவர்கள், சுத்தியாசன். என்ன மியூசிக் அனி. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். 74 வயசுங்க மனுஷனுக்கு. ஐயா அனிருத், என்னையா நீ அலேலா போலேவா அலேலா, என்னையா இது? ஐயோ மை காட் ப்ரோ, அனிருத் ப்ரோ, என்னையா இது? அலேலா போலேமா என்னையா அது பண்ணிருக்க ட்ரெய்லர்ல? நீ இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கூலி ட்ரெய்லருங்க. ஐயோ சாமி, என்னங்க மனுஷனாங்க இவரு. 74 வயசு மெஜஸ்டிக்கான ஒரு சிங்கம் மாதிரி நடந்து வர்றாருங்க. என்னதான் நான் ஒரு அக்மார்க் அனிலா இருந்தாலும் ஐ டோட்டலி ரெஸ்பெக்ட் திஸ் பர்சன் ரஜினி அவர்கள். பிகாஸ் 74 வயசுல நான்லாம் இப்படி வீடியோ பண்ணுவேன்னு கூட தெரியல இன்னொரு 20 வருஷத்துல. பட் இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா இன்னும் கூட நான் என்டர்டெயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சினிமால இருந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா அமேசிங்கான கட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரோட முக்கியமான பலமே எனக்கு தெரிஞ்சு டைலாக்ஸ் விட அனிமாமாவோட ஒரு மியூசிக் தாங்க. அலேலா போலாமா இல்லலா போலாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டையில இப்ப ஓடிட்டே இருக்கு அந்த பிஜிஎம். எனக்கு அந்த நாகார்ஜுனா அவர்களா இருக்கட்டும், சுத்தியாசன் அவர்கள், உபேந்திரா அவங்க, சத்யராஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ்டிங் இருக்குங்க படத்துல. ஆமீர் கான், இன்னும் என்னென்ன சஸ்பென்ஸ் இருக்கு. இந்த படம் ஆக்சுவலா எல்சியூல இருக்கா இல்லையா? ஆக்சுவலா இது ஸ்டாண்டலோன் மூவியா, ஏ ரேட்டடோட வாங்கியிருக்கு. அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டே பாத்தீங்கன்னா ரெட்ல வந்திருக்குன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ சாமி, நான் இப்படி திருப்பிட்டேன் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஒரு மாதிரி மண்டைக்குள்ள இப்ப இது ஓடிட்டு தான் இருக்கு. அண்ட் தலைவர் ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா தான் இருக்கும். வாட் எவர் இட் இஸ், நம்ம ஸ்டோரியோ எதுவுமே இப்போ ப்ரெடிக்ட் பண்ண தேவையில்ல. ட்ரெய்லர் வச்சு நம்ம எதுவும் ஜட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. இட்ஸ் கம்ப்ளீட்லி பியூர் ஒரு கூஸ்பம்ஸான ஒரு ட்ரெய்லர் ஃப்ரம் லோகேஷ் கனகராஜ். அண்ட் ஹோப்ஃபுல்லி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழ்ல எனக்கு தெரிஞ்ச 1000 கோடி கலெக்ஷன் எந்த படமே இன்னும் பெருசா எடுக்கல. ஏதாவது படங்கள் வரணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை தான். இந்த படம் எடுக்கும் தான் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இதோட முடியாம இன்னும் ஜெயிலர் 2 வேற வருது. அது எப்படி பண்ணிருக்காரு தெரியல நெல்சன் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இதுல எந்த ஃபேக்கான விஷயம் நான் பண்ணல. டோட்டலி ரெஸ்பெக்ட் ரஜினி அவர்கள்.
வேற மாதிரி இருக்குங்க. அழகா போலாமா அனிருத் ப்ரோ, யூ டோட்டலி ராக்கெட். நார்மலாவே மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லோக்கலா பண்ணுவாப்புல மியூசிக்லாம். தலைவர் படம் வந்துச்சுன்னா இப்போ லோக்கலுக்கே தூக்கலா பண்ணியிருக்காரு. அது சொல்லவே தேவையில்ல, பார்த்தாலே நமக்கு தெரியுது. என்டையர் டீமுக்கு ஒரு மிக ஹேட்ஸ் ஆஃபுங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய புல் ஆஃப் எடுக்கிறது ஒரு ப்ரொடக்ஷன்ன்றது அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்தால் இது எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. ஹோப்ஃபுல்லி பார்ப்போம், இன்னொரு கொஞ்ச நாள் படம் வரப்போகுது. அவ்வளோதான் என்னோட ரிவ்யூ ஃபார் த ட்ரெய்லர் கூலி. வேற மாதிரி இருக்கு. இவரோட கெட்டப்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இவர் 74 வயசு மாதிரி தெரியலங்க. அதே மாசம் அதே ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. அதனால தான் ஒரு சூப்பர் ஸ்டார். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு கான்செப்ட். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.